பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். நடந்து முடிஞ்ச பிரச்சனையால பாண்டியன் வந்து ரொம்பவே சோகமா இருக்காரு. எந்த தப்புமே பண்ணாம எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கெட்ட பேர்லாம் கிடைக்குது, வீட்டுல இருக்க எல்லாருக்குமே நல்லது பண்ணி ஏன் எல்லாரும் என்கிட்ட உண்மையை மறைச்சு எனக்கு துரோகம் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியல, இவ்வளவு தூரம் எல்லாருமே நம்பிக்கையா இருந்தும் எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்களேன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து நைட்டு தூங்காம உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போற கோமதி வந்து எங்க என்ன தூங்காம இருக்கிறீங்க, வந்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப பாண்டியன் வந்து கோமதி கிட்ட, ராஜி மீனா அவங்க கூட க்ளோஸா தானே இருப்பாங்க, அவங்கள நீ மருமக மாதிரி கூட ட்ரீட் பண்றதுல மக மாதிரி தானே பாத்துக்கிற, அப்படி இருக்கிறப்போ உங்ககிட்ட மட்டும் இந்த விஷயத்தெல்லாம் பத்தி சொல்லாம இருந்திருப்பாங்களா, இல்ல உனக்கும் உண்மை தெரிஞ்சு ராஜி மீனா மாதிரி நீயுமே உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்க நினைக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமதி மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அது போக ராஜி ஏற்கனவே டியூஷன் ஆரம்பிக்க போற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்துச்சு இல்ல, அப்பயும் நீ என்கிட்ட உண்மையை சொல்லல, அதே மாதிரி தானே இந்த தடவை நீ பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிறாரு. ராஜி மீனா மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சது என்னோட தப்பு தான், அவங்க கூட இவ்வளவு க்ளோஸாவும் நான் இருந்திருக்க கூடாது, நம்ம இப்படி வெகுளித்தனமா இருந்தோம்னா நம்மள அவங்க நம்புவாங்க, நம்ம கிட்ட உண்மையா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நானும் நம்பினேன். ஆனா கடைசியில ராஜி மீனாவும் என்னையவே ஏமாத்திட்டாங்க, சத்தியமா எனக்கு அவங்க டியூஷன் எடுக்கிற விஷயம் தெரியவே தெரியாது, இந்த பிரச்சனை நடக்க போய் தான் ராஜி இப்படி டியூஷன் எடுக்க போற விஷயமே எனக்கு தெரிஞ்சு, உங்களே மாதிரி தான் நானும் ஏமாந்து தான் உட்காந்துருக்கேன், இதுல எனக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் கோமதி சொன்னாலும் பாண்டியனால அது எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கோமதியுமே வந்துட்டு ராஜி மீனாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பாண்டியன் வந்து கோமதி சொல்றதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு. பாண்டியனுக்கு தனக்கு மேல இருந்த நம்பிக்கை போயிருச்சுங்கிறதால கோமதி ரொம்பவே சோகமாயிடுறாங்க. அந்த கோவத்தெல்லாம் யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம கோமதி வந்து வேலையில காமிச்சிட்டு இருக்காங்க. ராஜி மீனா ஹெல்ப் இல்லாம கோமதி வந்து அவங்க பொண்ணை வச்சு வீட்டுல சமையல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ராஜி மீனா வந்து அவங்க ஹெல்ப் பண்ண பாக்குறாங்க. நீங்க பண்ண வரைக்கும் ஹெல்ப்பே போதும், இதுக்கு மேல எனக்கு யாரோட உதவியும் தேவை கிடையாது, உங்களை நம்பி நான் ஏமாந்து இப்ப கஷ்டப்படுறதே போதும், எனக்கு தயவுசெய்து நீங்க யாரும் இங்க நிக்க வேண்டாம், கிளம்பி போங்க, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனாவை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ராஜி போய் தொடர்ச்சியா கோமதி கிட்ட சாரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா கோமதினால அது எதையுமே ஏத்துக்க முடியல. சரி விடு ராஜி, அத்தை எப்படினாலும் மனசு மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜியை கூப்பிட்டு போறாங்க. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் ராஜிக்கு சொல்லி கொடுத்து நீதான் ராஜியை கெடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கோமதி மீனாவையும் பிடிச்சு திட்டுறாங்க. என்னதான் கோமதி கோவப்பட்டு திட்டினாலும் ராஜி மீனா ரெண்டு பேருக்குமே வந்து கோமதி மேல சுத்தமா கோவமே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு திட்டுறதுக்கு உரிமை இருக்கு, நம்ம தப்பு பண்ணிருக்கோம், கண்டிப்பா அதனாலதான் அவங்க திட்டுறாங்க, அவங்க திட்டுனா திட்டட்டும், பெருசா நீ எதுவும் எடுத்துக்காத ராஜி அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு சரவணனும் தங்கமேலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் சரவணன் வந்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாம, பிரச்சனை ரொம்ப பெருசாயிருச்சாப்பா, உங்களை ரொம்ப திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போன பிரச்சனையை பத்தி சரவணன் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தங்கமேலும் வந்து, ஏன் ராஜி இப்படி எல்லாம் பண்ற, உனக்கு மாமா எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதெல்லாம் உனக்கு சந்தோஷமா, பாரு உங்க அப்பாவும் சித்தப்பாவும் எப்படி எல்லாம் திட்டிருக்காங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே, நீ மட்டும் டியூஷன் எடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா, நீ உங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, உங்க மாமாவுக்கும் சேர்த்து தான் துரோகம் பண்ணிருக்க, இந்த குடும்பத்துக்கும் சேர்த்து தான் துரோகம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து அவங்க பங்குக்கு ராஜியை பிடிச்சு போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க சொல்லி வைக்க மாட்டீங்களா, நீங்களும் ராஜியும் தானே க்ளோஸா இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் சுத்துறீங்க, என் கூட பேச மாட்டீங்க, வயசுல மூத்த பொண்ணு நீங்க தானே ராஜிக்கு அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் திருத்தி வைக்கணும், நீங்களும் ராஜி பண்ற தப்புக்கு உடனே இருந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து மீனாவையுமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. தங்கமேல் பேசுறதெல்லாம் பொறுத்து கேட்டு இருந்த மீனா வந்து ஒரு கட்டத்துல எல்லாம் சரிதான், நாங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோம், நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஹனிமூன் பிரச்சனை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தங்கமேல் வந்து அமைதியா முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஏன் ஹனிமூன் போறதுல என்ன பிரச்சனையாச்சு, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கிறாரு. அப்ப மீனா வந்து தங்கமேல் வந்து ரூமுக்காக இந்த அளவுக்கு செலவழித்து விட்டு இருக்க விஷயத்தை மீனா வந்து வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே போட்டு விட்டுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தங்கமேல் வந்து வாயை கொடுத்து நம்மளே மாட்டிட்டோமோன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்பதான் பாண்டியனுக்கு வந்து சரவணன் தங்கமேலும் நம்மளை ஏமாத்திருக்காங்க, இவங்களும் நம்ம கிட்ட உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டு தங்கமேல் மேலேயும் பாண்டியனுக்கு கோபம் வந்துருது. அப்ப மூணு மருமகளும் தொடர்ச்சியா எங்களுக்கு துரோகம் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாருமே என்கிட்ட உண்மையாவே கிடையாது, நான் தான் வந்து உங்களை எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா ராஜி மீனா விட உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் தங்கமேல், அதை நீயே கெடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் தங்கமேல திட்டிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம வாயை வச்சுட்டு பேசாம அமைதியா இருந்ததுனாலே இதெல்லாம் பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு தங்கமேல முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை, உன்னை யாரும் இதெல்லாம் பத்தி பேச சொன்னா, வீட்டுல பெரியவங்க பேசுறாங்கன்னா அவங்க பேசி எதனால முடிவு பண்ணிப்பாங்க, நீ எதுக்கு போய் ராஜி மீனாவையும் திட்டின, நீ திட்ட போய் தானே அவங்க உண்மையெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே வந்து அவர் பங்குக்கு தங்கமேல பிடிச்சி திட்டி விட்டுறாரு. வீட்டுக்கு வந்ததும் அவங்க வேலையை காட்ட நினைச்ச தங்கமேலுக்கு மீனா ராஜி சேர்ந்து தரமான பதிலடி கொடுத்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.